தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் நாங்கள் இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். வணக்கம். கோலிவுட்டின் உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்தின் 173வது படத்தை சுந்தர் சி இயக்குவதாக நவம்பர் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கும் இப்படம் 2027ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் படத்தை வெளியிடும் என்றும் ராஜ்கமல் பிலிம்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணையும் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் ரஜினிகாந்த் படத்திலிருந்து விலகுவதாக இயக்குனர் சுந்தர் சி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிர்க்க முடியாத காரணத்தினால் தலைவர் 173 படத்திலிருந்து விலகுகிறேன். கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி சாரை இயக்குவது என்பது என் சினிமா வாழ்வின் பெரிய கனவு. ஆனால் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த எல்லாமும் நடந்து விடுவதில்லை. கடந்த சில நாட்களாக இப்படம் குறித்து நாங்கள் மூவரும் பேசிக் கொண்டது என் வாழ்வில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான அனுபவம். நான் இந்த படத்திலிருந்து விலகினாலும் அவர்களது அறிவுரைகள் எனக்கு வழிகாட்டியாக இருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து செய்தியாளர்கள் கமல்ஹாசனிடம் கேள்வி எழுப்பிய போது, இந்த படத்திற்கு நான் தான் தயாரிப்பாளர். என்னுடைய நட்சத்திரத்திற்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது. அவருக்கு பிடிக்கிற வரை கதை கேட்டுக்கொண்டே இருப்போம். ரஜினியின் படத்தை இயக்க புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்புள்ளது. கதை நன்றாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்றார். மேலும் நானும் ரஜினியும் இணைந்து நடிப்பதற்கு இன்னொரு கதையை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். இந்த அறிவிப்பு வெளியானதும் ட்விட்டர், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சோசியல் மீடியாவில் மையம் கொண்ட நெட்டிசன்கள் சுந்தர் சி மற்றும் அவருடைய மனைவியும் நடிகையுமான குஷ்புவை படுமோசமாக விமர்சித்து வருகின்றனர். இந்த சூழலில் எக்ஸ் தள பக்கத்தில் தாவேகா கட்சி உறுப்பினர் போல் அடையாளம் காணப்பட்ட விஜய் ரசிகர் ஒருவர் குஷ்புவை விமர்சித்து போஸ்ட் ஒன்றை போட்டுள்ளார். அதில் சுந்தர் சியின் பரிதாபமான கதையால் ரஜினியும் கமலும் உங்கள் கணவரை படத்திலிருந்து நீக்கிவிட்டதாக கேள்விப்பட்டேன். அப்படியானால் இந்திய திரையுலகம் உங்கள் கணவர் சுந்தர் சியை குப்பை தொட்டியில் போட வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என அநாகரிகமாக கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த குஷ்பு, என் செருப்பு சைஸ் 41, அடிவாங்க தயாரா என காட்டமாக கூடியிருந்தார். அதேபோல் மற்றொரு ரசிகர் ஒருவர் குஷ்புவையும் அவரது குடும்பத்தினரையும் மிகவும் ஆபாசமாக வீடியோவில் எடிட் செய்து அதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதை பார்த்த குஷ்பு அந்த ரசிகருக்கு காட்டமாக பதிலளித்துள்ளார். தற்போது இது தொடர்பான சர்ச்சைகள் சோசியல் மீடியாவில் பேசுபொருளாகி வருகிறது. அதாவது இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது அதான் போட்டிருக்காருல பேப்பரில். அதுதான் அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளன். என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது. அதை தான் பண்ணியிருக்கோம். இல்லை, அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கிறோம். கதை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் நாங்கள் இன்னொரு கதை தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.